வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் லீக் கிரிக்கெட்டோட ஃபர்ஸ்ட் மேட்ச் நியூயார்க் அண்ட் சேட்டல் ரெண்டு டீம் தான் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 6th ஜூலை மார்னிங் 1 o'clock மேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட் பார்க் மாரிஸ்வெல்ல தான். பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரவுண்டில் 7 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க ஒரு தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணுங்க 6 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோரை பொறுத்தவரைக்கு 160 வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் செகண்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணுற வின் பண்ணுற மாதிரி நம்ம டீம் க்ரியேட் பண்ணிட்டு போவோம். வெதர் பார்த்திங்கன்னா க்ளௌடியாக தான் இருக்க போகுது. ஸோ மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ எனிவே மேட்ச் ஃபுல்லாகவே நடக்கும். ஹெட் ஹெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு டீம் இது வரைக்கும் 2 தடவை மோதிருக்காங்க. 2 டீமே ஆளுக்கு ஒரு மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. நீங்கன்னா நம்ம டெலிகிராம் ஜாயில் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்எல் ப்ளஸ் ஜிஎல் டீம் ரெண்டுமே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளோட வீடியோவுக்கு ஜஸ்ட் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு பாருன்னா ஸோ நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டீமுக்கு எக்ஸ்ட்ரா யாராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிக்கலஸ் புரான் பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 205 ரன் அடிச்சிருக்காரு. 137 ஹையஸ்ட்டுமே இருக்குது. அண்ட் டிகேக்கு பொறுத்தளவுக்கு 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 96 ரன் 87 ஹையஸ்ட்டு. அண்ட் கிளாஸ் அண்ட் 2 மேட்ச்சுக்கு 114 ரன் 110 அடிச்சிருக்காரு. அண்ட் ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்தளவுக்கு 2 மேட்சஸ் ப்ளே பண்ணி 7 விக்கெட்டும், ரஷீத் கான் 2 மேட்ச்சுக்கு 5 விக்கெட்டுமே எடுத்திருக்காரு. ஸோ இந்த 5 பேருமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் டீமில் மஸ்ட் பிக்கில் எடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 5 பேருமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனுமே ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூயார்க்கோட பாசிபிள் 11 ஸ்டீவன் டைலர் அண்ட் ஜஹாங்கீர் 2 பேர் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. டைலர் பொறுத்தவரைக்கும் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பால்லேருந்தே அடித்து ஆட ஆசைப்பட்டு அதிகமாக ஸ்கோரும் பண்ணலாம், இல்லை அவுட்டும் ஆகலாம். ஓகேங்களா. பட் எனிவே சேஃபாக போகும்போது கண்டிப்பாக டைலரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்கிறதால, அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டரே பேட்டிங் வரதால ஒரு சேஃப் சாய்ஸாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட்டு பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணுங்கள். கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ண வேண்டாம். ஜஹாங்கீரை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் புவர் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு ரீசெண்டாக. ஸோ நீங்கள் டாப் ஆர்டரை ஃப்ளாப் பண்ணிவிட்டு ஸோ மிடில் ஆர்டர்ஸை கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். மேபி பேட்டிங் செகண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் ஃபர்ஸ்ட்னால் தாராளமாக நீங்கள் ட்ராப் பண்ணலாம். நிக்கலஸ் புரான் கண்டிப்பாக மஸ்ட் பிக். ஸோ இவரை பொறுத்தளவுக்கு ஃபார்மு இதெல்லாம் வந்து பேசவே தேவையில்லை. T20 ஃபார்மேட்னு வந்தாலே போதும், கண்டிப்பாக வந்துட்டு இவரால் ஹிட் பண்ண முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது பூரான தாராளமாக நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லேயே மஸ்ட் பிக் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா டாப் ஆர்டர்லேயே வந்ததாட்டு கிளவருக்குமே பண்ணுறதால அதுலேயுமே இவரால் கேச்சஸ் எடுத்து பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ சேஃப் கேப்டன் வைஸ் கேப்டனாக இந்த மேட்சை பொறுத்தவரை நிக்கலஸ் புரான் இருப்பார். பிரேவிஸ் நல்ல சாய்ஸ். இவருக்குமே பவுலிங் ஆப்ஷன் இருக்குது. பட் பவுலிங் கிடைக்குமான்றது தான் டவுட்டாக இருக்குது. ஸோ எல்லோரும் ஒரு மேட்ச் ப்ளே பண்ணட்டும். யார் யாரை எந்தெந்த பொசிஷனில் யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம ஒரு நல்ல டீமாக கொடுப்போம். ஸோ பிரேவிஸ் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ். பேட்டிங் சான்ஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 30+ ரன்ஸ்னதை அடித்து கொடுக்க முடியும். ஸோ பிரேவிஸ், பூரான், டைலர் ஸோ இந்த 3 பேருமே நீங்கள் வந்துட்டு தாராளமாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த 3 பேருமே கூட மேட்ச் முடித்து கொடுக்க முடியும். டிம் டேவிட் ஸோ நல்ல பிளேயர் தான். பட் பேட்டிங் கிடைக்குமா கிடைக்காதான்றதெல்லாம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ மேபி பேட்டிங் ஃபேஸ் பண்ணால் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸ்மால் லீகெல்லாம் வேண்டாம். கைரன் பொல்லார்ட் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. பட் பவுலிங் எந்த அளவுக்கு இவரால் எடுத்துப்பார் அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி வந்துட்டு ஒரு 2 ஓவர் அல்ல 1 ஓவர் பவுல் பண்ணலாம். பேட்டிங்கில் வந்தால் ஒரு குயிக்காகவே வந்து ஒரு 20 to 30 ரன்ன்றதை அடித்து கொடுக்க முடியும். பட் ப்ராப்ளம் என்னென்னா பேட்டிங் சான்ஸ்லாம் கிடைக்குமான்றது தான் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ நீங்கள் இவருமே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஃபர்ஸ்ட்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா பவுலர்ஸ் ரன்ஸ் போகும்போது மேபி இவர்கிட்ட 1 or 2 ஓவருமே எதிர்பார்க்கலாம். ஸோ அதுலேயுமே விக்கெட் எடுத்தால் அட்வான்டேஜ்ன்றது அதிகமாக இருக்கும். ஸோ பொல்லார்ட் கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரம் கார்டு பிக். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இவரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெஃபர்ட் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படின்ற எடுத்து கொடுக்க முடியும். பேட்டிங்கில் வந்தாலும் ஒரு 10 to 15 ரன் அடித்து கொடுக்கலாம். அண்ட் கேச்சிங் பொசிஷனில் வேறு இருப்பார். ஸோ மேபி பவுலிங் ஃபர்ஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பவுலிங் செகண்ட் பண்ணால் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. ரஷீத் கான், ரபாடா, ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ஆண்ட்ரி நாக்கியா இந்த 4 பவுலருமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தாலே தெரியும் ரீசன்ட் ஃபார்ம் ஸ்டாட்ஸ் எல்லாமே ஸோ வேறு லெவலில் கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இவங்க 4 பேருமே கூட நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்களை பொறுத்தவரைக்கும் நீங்கள் போத் இன்னிங்ஸ்லேயே பவுலிங் ஃபர்ஸ்ட்டு பவுலிங் செகண்ட் அப்படிலாம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த 4 பேருமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் ஒரு ஆப்ஷன் ஆண்ட்ரி நாக்கியா ஆர் ரபாடா ஸோ இந்த காம்பினேஷனில் யாரோ ஒரு ஆள் கூட பிக் பண்ணிக்கோங்க. பட் என்னை பொறுத்தளவுக்கு இந்த 4 பேருமே மஸ்ட் பிக். ஸோ தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ரஷீத் கான் பொறுத்தளவுக்கு ஸ்மால் லீகில் நிறைய பேர் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ அவருமே நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். ட்ரெண்ட் போல்ட்னா
பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் இவரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். பட் ரபாடா நாய்க்கே பொறுத்தளவுக்கு ஜஸ்ட் பிளேயராக மட்டும் ட்ரை பண்ணால் போதும். ஸோ இந்த டீமில் யார் யார் பெஞ்சில் இருக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொனாக் பட்டேல், ரிச்சர்ட்ஸ் அண்ட் கிளின்டன், ஈஷா அடில், கெஞ்சல் அண்ட் சன்னி பட்டேல் இவங்கெல்லாம் வந்து பெஞ்சில் இருக்காத வாய்ப்பு இருக்குது. ஸோ சப்போஸ் இவங்க யாராவது ஒரு ஆள் ப்ளே பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேட்டலோட பாசிபிள் 11 குவிண்டன் டிகாக் அண்ட் அன்வர் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. குவிண்டன் டிகாக் பற்றி தெரியும். ஸோ பவர் பிளேலே இவரால் குயிக்காக வந்துட்டு ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா ஃப்ளாப் ஆகுமே வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு சேஃபாக எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லது. ஏன்னா திடீர்னு ஹிட் பண்ணி ஒரு 50 to 60 அடிச்சிட்டேன்னா ஸோ ரொம்ப வந்து நம்ம ஒன் சைடாக தோக்கிறது கூட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் சேஃபாக போகிறப்ப ட்ரை பண்ணிக்கோங்க. பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒரு கேப்டன் வைஸ் கூட நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணலாம். அன்வர் ஒரு நல்ல பிளேயர் தான், ஓகேங்களா. ஸோ இவர்கிட்ட வந்து ஸ்டேடியாக பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும் ஒரு ஆள். ஸோ அவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 தாராளமாக எடுத்து கொடுக்க முடியும். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணுங்கள். பேட்டிங் செகண்ட்னா கூட நீங்கள் ஓகே பேட்டிங் ஃபர்ஸ்ட் அட் செகண்ட் ரெண்டுத்துமே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரீசன்ட் ஃபார்மே நல்லா இருந்திருக்கு. ஸோ நீங்கள் குவிண்டன் டிகாக் கூட நீங்கள் பேட்டிங் ஃபஸ்ட்டாக ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அன்வரை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்தளவுக்கு 2 பேருமே நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பிச்சு வந்து பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். பர்டிகுலர் பேட்டிங் செகண்ட் பண்ணால் ஒன் சைடாக நீங்கள் 2 பேர் கூட கேப்டன் வைஸ்க்கம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜெயசூர்யா ஓரளவுக்கு டீசன்ட் சாய்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஒரு 2 ஓவர் பால் பண்ணலாம் அண்ட் பேட்டிங்லேயுமே நல்லா கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு ட்ரை பண்ணோம்னா மோஸ்ட்லி யாரும் அந்தளவுக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்காது. அதனால் வந்துட்டு எல்லாமே வந்து பொல்லாட் அது மாதிரி பிளேயரை தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இவரை வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ரம் கார்டு பிக்காக யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ பாயிண்ட் ஒரு விக்கெட் பேட்டிங்கில் ஒரு 20+ அடித்தா கூட நமக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒன் சைடாக கூட வின் பண்ணலாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜெயசூர்யா அண்ட் அன்வரை கண்டிப்பாக உங்கள் டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆரன் ஜோன்ஸ் ஸோ வேர்ல்டு கப்பில் தெரிஞ்சிருக்கும் எந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாருன்றது. ஸோ இது வந்து அவங்களுடைய டொமஸ்டிக் மேட்சஸ் தான், அவங்களோட கிரவுண்டு தான். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இங்கே அவரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜோன்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேபி குவிண்டன் டிகாக் அன்வர் யாராவது ஒரு ஆள் ஃப்ளாப் ஆனாங்கன்னா அந்த இடத்துல ஜான்ஸ் வந்து கண்டிப்பாக வந்துட்டு ஒரு நல்ல இன்னிங்ஸ் ப்ளே பண்ண முடியும். ஸோ ஜான்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சேஃப் சாய்ஸை தான் கன்சிடர் பண்ண தோணுது. ஸோ உங்கள் டீமில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. கிளாசன் சொல்லவே தெரியல. T20 ஃபார்மேட்டை பொறுத்தளவுக்கு எப்படி நம்ம புராணம் சொல்கிறோமோ அதுமாதிரி கிளாசனுமே கண்டிப்பாக வந்துட்டு T20 ஃபார்மேட்டை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டு பிளேயர்னு சொல்லலாம். ஸோ கிளாசன் போத் இன்னிங்ஸ்லையுமே நீங்கள் மஸ்ட் பிக் எடுத்துகிட்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டனாக தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ 20 to 25 பாலே ஒரு 50+ன்றதை ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மஸ்ட் பிக் ஜிஎல்ல கண்டிப்பாக கேப்டன் வைஸ் கேப்டனாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரஞ்சனி ஓரளவுக்கு நல்ல பிளேயர் தான், ஓகேங்களா. பட் என்னை பொறுத்தளவுக்கு ஸ்மால் லீகில் நீங்கள் ட்ரை பண்ணுமானா வேண்டாம். ஸ்மால் லீக்லாம் மோஸ்ட்லி இவங்களை யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஜிஎல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இல்லை மினி ஜிஎல்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இமாத் வாசிம் தாராளமாக நீங்கள் ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 4 ஓவர் கண்டிப்பாக பவுல் பண்ணுறாரு. அண்ட் பவர் பிளேலே மினிமம் 2 ஓவர் கூட பவுல் பண்ண வாய்ப்பு இருக்கும். அண்ட் பேட்டிங்கில் இருந்தாலுமே ஒரு 20 ரன் அப்படின்றத அடித்து கொடுக்க முடியும். அண்ட் கேட்சிங் பொசிஷனில் இருப்பார். ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜ். ஸோ இமாத் வாசிம் கண்டிப்பாக வந்துட்டு பவர் பிளேக்குள்ளே விக்கெட்டும் எடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து டேலண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ரிஸ்கி சாய்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஹர்மீன் சிங் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங் செகண்ட்னா இம்பார்ட்டன்ட் கொடுங்க. பவுலிங் ஃபர்ஸ்ட்னா நீங்கள் ஒரு டிஃபரன்ஷியல் பிக்காக கூட யோசிக்கலாம். அண்ட் பேட்டிங் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணார். ஸோ வேர்ல்டு கப்லேயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவர் ப்ளே பண்ணாருன்னு. ஸோ ஹர்மீன் சிங்கை உங்கள் டீமில் இன்க்ளூட் பண்ணால் கண்டிப்பாக வந்துட்டு அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸாக தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், டாஸ்லாம் பேஸ் பண்ணி யார் யாரை எடுக்கலாம் வேண்டான்றதை நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஒபர்ன் மேக்கே ஸோ 10 ஓவருக்கு அப்புறம் தான் பவுல் பண்ண வருவார். அண்ட் டெத் ஓவர்லேயுமே 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ மேபி டாப் ஆர்டர் நல்லா விளையாடுவாங்க அப்படின்ற மாதிரி டீம் போகிறப்ப அதில் ஒரு இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா டெத் ஓவரில் கண்டிப்பாக விக்கெட்ன்றதை எடுத்து கொடுக்க முடியும். பர்னல் பவர் பிளேயில் 2 ஓவர், டெத் ஓவரில் 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம். அண்ட் பேட்டிங்குமே ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ளே பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் 6 லைனில் நிற்பார். ஸோ அதுலேயுமே 1 or 2 கேச்சஸ் பிடிக்கலாம். ஸோ பர்னலை பொறுத்தவரைக்கும் நீங்கள் மஸ்ட் பிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் ஃபர்ஸ்ட்டு பண்ணால் மட்டும் ஒரு வைஸ் கேப்டன் மட்டும் கொடுத்தா போதும். மற்றபடி நீங்கள் போத் இன்னிங்ஸ்லையுமே பிளேயரை எடுத்துகிட்டு போகலாம். ஜமான் கான் ஸோ கண்டிப்பாக வந்துட்டு பவுலிங் ஃபர்ஸ்ட்னா மட்டும் ப்ரியாரிட்டி கொடுங்க. பவுலிங் செகண்டாக நீங்கள் டைரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு ஸ்பின்னரை ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டீமை பொறுத்தவரைக்கு அமாத் அசாம், ரிக்கல்டன், பிரேஸ்வெல், பர்கர்,
கோனன் இவங்கெல்லாம் வந்து பெஞ்சில் இருக்கிறதான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை இதில் யாராவது ப்ளே பண்ணால் கூட நம்ம அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து டாஸ்க் அப்புறம் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகில் யாரை கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா போரான், ரஷீத் கான், டிகே, ட்ரெண்ட் போல்ட் கண்டிப்பாக இவங்களாம் சேஃப் சாய்ஸ். கொஞ்சம் ரிஸ்கியாக பார்ப்போம் அப்படின்னா கிளாசன், பொல்லார்ட், இமாத் வாசிம் அண்ட் ஜோன்ஸுமே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறவங்க இவங்களுமே நீங்கள் ஸ்மால் லீகில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஒரு எஸ்எல் டைம் பார்ப்போம். ரஷீத் கான் கேப்டனாகவும் பூரானா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் டிகே, கிளாசன் ஒரு நல்ல சாய்ஸ் அண்ட் ட்ரெண்ட் போல்ட் பவுலிங் ஃபஸ்ட்டாக தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஜிஎல் டீம் 1, ஜிஎல் டீம் 2 அண்ட் ஜிஎல் டீம் 3. ஸோ இது எல்லாமே ஒரு டெமோ டீம் தான். ஸோ ஃபைனல் டீம் வந்து லைனப்புக்கு அப்புறம் நம்ம டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.